வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அஸ்வின் பரபரப்பு பேட்டி, அதிர்ச்சி சம்பவம். அதாவது சர்வதேச கிரிக்கெட்டில் அதீத முயற்சிகளை செய்வதால் பாதுகாப்பு இல்லாத உணர்வுடன் இருந்ததாக இந்திய அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிராக 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. 259 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை இங்கிலாந்து அணி தொடங்கியது. ஆனால் அஸ்வின், குல்தீப் யாதவ் மற்றும் பும்ராவின் அவாரா பவுலிங்கால் இங்கிலாந்து அணி 195 ரன்கள் எடுத்து தோல்வியை சந்தித்து உள்ளது. இதன் மூலமாக இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்து உள்ளது. இந்த போட்டியில் சிறப்பாக பவுலிங் செய்த அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளையும் 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த டெஸ்ட் தொடரில் 26 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். இதனால் 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய அஸ்வினுக்கு பலரும் வாழ்த்து கூறி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 5வது டெஸ்ட் வெற்றிக்கு பின் ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசுகையில், எனது உணர்வினை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. 100வது டெஸ்ட் போட்டிக்காக பலரும் வாழ்த்து கூறினார்கள். இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரைக்கும் வெவ்வேறு பவுலிங் ஆக்ஷன், வெவ்வேறு ஸ்பீட் மற்றும் ரிலீஸை செயல்படுத்தினேன். இந்தியாவின் ஒவ்வொரு மைதானமும் வித்தியாசமானது மற்றும் சவால் நிறைந்தது. ராஞ்சியின் 2வது இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக அமைந்தது. அதே போல இன்றைய ஆட்டத்தில் போப் ரிவர்ஸ் ஆடுவார் என்று எதிர்பார்த்தேன். அது ஆடியதால் டாப் எச் ஆகி விக்கெட் கிடைத்தது. இன்றைய முதல் செஷன் மிகச்சிறந்த ஒன்றாக அமைந்தது என்றும், சில நேரங்களில் என் அதீத முயற்சிகள் எனக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வினை கொடுத்தது என்றும், மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தேன். எப்போதும் ஆலோசனைகளுக்காகவும் விமர்சனங்களுக்காகவும் காதுகளை திறந்தே வைத்தேன் என்றும், ஆனால் என் மனதில் எந்த முயற்சியை செய்தாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்று தெரியும். எந்த விஷயத்திலாவது எனக்கு நம்பிக்கை அதிகரித்தால் நிச்சயம் அதனை செய்வேன் என்றும், சமகால கிரிக்கெட்டில் ஏராளமான வீடியோக்கள் அனலிஸ்டுகள் செய்யப்படுகிறது. அதனால் பேட்ஸ்மேன்கள் எங்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும், அதனால் ஒரேயொரு விஷயத்தை வைத்து சர்வதேச கிரிக்கெட்டில் தாக்குப்பிடிக்க முடியாது. இந்த பிச்சில் ஒரு பக்கம் பவுன்ஸ் மற்றும் ஸ்பீட் கிடைத்தது. அதே போல குல்தீப் யாதவ் முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக பவுலிங் செய்தார். அவரின் கைகளில் இருந்து வெளிவரும் பந்துகள் நம்ப முடியாத மேஜிக்கை செய்கிறது என்றும், கடந்த 10 மாதங்களில் குல்தீப் யாதவின் வளர்ச்சியை பார்க்கவே மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், விர்ஸ்ட் ஸ்பின்னர்களிடமிருந்து இப்படியான ஒரு மாற்றத்தை பார்க்க சந்தோஷமாக உள்ளது என்றும் பாராட்டியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.